நல்லா இருக்கு. நீங்க எப்படி ஓகே இருக்கீங்க? ஓகே. விஜய் ரசிகரை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது விஜய் ரசிகர் முந்தி சாதாரணமா சொல்லிட்டு இருந்தோம். இப்ப முதலமைச்சர் விஜய், அதை பத்தி உங்களோட ஃபீல் என்ன? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிஎம் ஆனது எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் தான் இது. கண்டிப்பா ஆவாருன்னு. இந்த அளவுக்கு முதல்வர் ஆவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோமா? கண்டிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு அவர் ஆவாருன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஆயிட்டாரு. நீங்க விஜய் ரசிகரா? கண்டிப்பா. எந்த படத்துல ஒரு ரசிகரா மாறுனீங்க? கில்லி. கில்லி. ஓகே சரி. கில்லி, துப்பாக்கி படம் எல்லா படமும் அவர் பிடிக்கும். நம்ம நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாம் பேசிடலாம். இந்த விஜய் ரசிகர்களை தற்கூரி, சின்ன பசங்க, அதுவும் 5 வயசு 6 வயசு குழந்தைங்க எல்லாம் இவர் வந்து அரசியல் சொல்லி கெடுக்கிறாரு அப்படின்னு சொன்னவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப அவர் முதலமைச்சர் ஆன பிறகு சொன்னவங்களுக்கு கரிய பூஸ்த மாதிரி இருக்கும். இப்ப அவங்களுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, தேர்தல் ரிசல்ட் அப்ப பெத்தவங்க எல்லாம் கூட இருங்க, குழந்தைங்க ஏதாவது தப்பு பண்ணிக்க போறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? கண்டிப்பா. ஏன்னா அவர் விஜய் ரசிகர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் பயப்படுறாங்க. இப்ப அவர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வாயும் அமைதியாயிடுச்சு. இப்போ அமைதியாயிடுச்சு. ஏன் இப்படி விஜய் மேல ரொம்ப ஒரு கீழ்த்தரமான நிறைய அப்கிரேட் வந்துட்டே இருந்தது? ஏன்னா இப்ப அவர் விஜய் ஆயிட்டாரு. நிறைய பேர் ஆக மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க ஆயிட்டாங்க. சோ மத்த கட்சிக்காரங்களுக்கு கண்டிப்பா பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நின்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி நிறைய சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. பட் ஜெயிச்சார். நம்ம நான் ஒரு அரசியல் கேள்வி கேட்கிறேன். திமுக அதிமுகவை இவர் சாட்சதுக்கு என்ன மெயின் காரணம்? மக்களோட நம்பிக்கை. மக்களுடைய நம்பிக்கை. இவருக்கு ஸ்பெஷலா ஏதாவது திமுக மேல கோபம் இருக்கா? அப்படி எதுவும் இல்ல. அப்ப மக்களுக்காக ஓகே. இவர் மக்களுக்காக வந்திருக்காரு. எவ்வளவு இடையூறுகள் சந்திச்சிருப்பாரு. இப்ப இவர் ஆட்சி அமைச்சிட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு விஜய். இதுக்கப்புறம் அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், இல்ல பிரச்சனைகள் இல்லாம அவரால் கொண்டு போக முடியும்? கண்டிப்பா இல்ல. ஏன்னா இப்பதான் ஆயிருக்காரு. கண்டிப்பா ஏகப்பட்ட சூழ்நிலை வரும். இதெல்லாம் மீறி அவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே. நீங்க ஒரு விஜய் ரசிகர் தானே? கண்டிப்பா. விஜய் அந்த ரத்தம் இருக்கு, ரசிகர் ரத்தம். கண்டிப்பா. அப்ப விஜய் ரசிகர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? எல்லாரும் பொதுமக்கள் பாத்துக்காங்க. பிரச்சனை சண்டை இல்லாம பாத்துக்காங்க. நம்ம மக்கள் நம்மளாம் பாத்துக்கணும். ஏன்னா விஜய் ஒரு விஷயம் சொன்னாரு, யாரும் ரொம்ப ஆடக்கூடாதுன்னு. சோ அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் இல்லையா? ஆமா. நம்ம விஜய் ரசிகர் நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாம அந்த இது யாருக்கு கூடாதுன்ற. ஓகே ஓகே. விஜய்ல என்ன ஸ்பெஷலான விஷயம் என்ன பாத்தீங்க? விஜய் ஸ்பெஷல்னா இது எத்தனையோ கட்சி வந்திருக்கு, எத்தனையோ கட்சி போயிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே இவர் மட்டும்தான் உலகமே கொண்டாடுதுங்க. சின்னவங்க, லேடிஸ், வயசானவங்க. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் சிஎம் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எவ்வளவு இதா இருந்தாலுமே ஜெயிச்சர் முன்னேறி இருக்காரு. இப்ப அதுவும் காசு கொடுக்காம கூட்டிட்டு வந்தா கண்டிப்பா 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் பிரியாணி குவார்டரு அப்படி இருந்ததை மாத்தி கூட்டம் வராதீங்க, எங்களுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா. இந்த நேரத்துல உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஒரு இளைஞனா தைரியமா பேசுங்க. கரூர் விவகாரத்துக்கு இவர் தான் காரணம், நிறைய பழிகள் வந்தது இல்லையா? அதை பத்தி உங்களுடைய விளக்கம் என்ன? கரூர்ப்பா இதுல ஒரு இன்சிடென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்சிடென்ட் நீங்க உங்க நாளா ஆச்சு இவங்க நாளா ஆச்சு. பட் மக்கள் என்ன ஆகுதுன்னா நம்ம நம்ம குழந்தைங்களை கூட்டு போறோம். நம்ம ஜாக்கிரதா கூட்டு போகணும். எவ்வளவு சண்டை வந்தாலும் நம்ம குழந்தைங்களை கையோட வச்சிருக்கணும். நம்ம அந்த கூட்டம் அரசியல் அலசி மூந்து எத்தனை கட்சி என்ன பண்ணிருந்தாலுமே நம்ம குழந்தை நம்ம பத்திரமா பாத்துட்டு இருக்கணும். முழுக்க மக்கள் மேலதான் தப்பா? விஜய் லேட்டா வந்ததுனாலதான் அப்படி ஆச்சுன்னு எதிர்கட்சி சொல்றாங்கல்ல? இல்ல அப்படி இல்லைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. பட் உண்மையான காரணம் வந்து இப்ப லேட்டா வந்தா விபத்து ஏற்பட்டுருமா? இது ஏத்துக்க முடியாது. அங்க அரசாங்கம் இருக்கு, போலீஸ் இருக்கு. அது நடு காட்டுல நடக்கல, ஒரு நடு ரோட்ல தான் நடந்தது. அப்ப பாதுகாப்பு கொடுத்திருந்தா லேட்டா வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா பண்ணிருக்கலாம். ஓகே. விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றீங்க, முதலமைச்சரான விஜய்? ஃபர்ஸ்ட் சிஎம் ஆனதுக்கு உங்க கங்க்ராச்சுலேஷன் சார். ஸோ நீங்க தான் தமிழ்நாட்டை வந்து போது இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு நீங்க கண்டிப்பா பாத்துருக்கணும். வரப்போற பிரச்சனைன்னு எல்லாம் தாண்டி நீங்க நம்பிக்கை ஜெயிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. பையனுங்க